என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய். நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உள்ளம் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலி கூட உனது சுமைகள் மாறிடும். எனது பலனே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். பூவை போல மென்மையான என்னை தாங்கி நின்றார். பாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ இணைந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைத்தால் அருளை தந்து வாழ்வில் இணைந்தாய். முதுமையாகி போகிறேன். முதுமையாகி போகிறேன். எனது வரமே நீயானா எனது கவலை மாறிடும். எனது உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறைமொழிகள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றுத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பந்தம் உருவாகின்றது. 2 சமூகம் ஒன்றிணைகிறது. அப்படிதானே? வட்டமோ மாத்திர விளையும் இணைகிறது. பெருமகிழ்ச்சிக்குரியது. சரிதானே? அப்படிதானே அஜின்? வெரி குட். இப்போ அஜின்ட்ட ஒரு கேள்வி தொடங்குவோம். ஏன்னா பிரசங்கமாதியே சொல்லிட்டு பின்னால் இருக்கவங்க தூங்கிடுவாங்க, நீங்களும் அசந்துருவீங்க, டயர்டாக இருந்துருவீங்க. அப்படிதானே? அஜின், முதல்ல திருமணம் ஆகிறதுக்கு என்ன 2 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், கவலைப்படாத. முதல் திருமண பரிசாக உன் மனைவி அஜின்சாவுக்கு என்ன கொடுப்பாய்? முதல் திருமண பரிசு. கேள்வி அவுட் ஆகலையோ? சும்மா சொல்லு. என்னது? வெரி குட். பிள்ளை கை தட்டுங்க. ரைட், நம்ம அஜின்சாவுக்கு வருவோம். எங்கள் பிள்ளை இல்லை, எங்கள் ஊரில் உள்ள பிள்ளை. அப்படிதானே? நம்ம பிள்ளை. அஜின்சா, முதல் முறையாக நீ அஜினுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும், திருமண பரிசு. என்ன கொடுப்பாய்? இதுக்கெல்லாம் காப்பி அடிக்க முடியுமா? அப்படிதானே? சொல்லு அஜின்சா. அவரை பார்த்து சொல்லு, அவரை பார்த்துக்க. என்ன தோணுதோ அதை சொல்லு. எது? அன்பு. கை தட்டுங்க, எங்க பிள்ளை தான். சரி, அப்படிதானே? இந்த இரு மனதிற்கிடையே எதுவுமே வேண்டாம். அவர்கள் சொன்னது போல முத்தம் ஒரு அன்பின் அடையாளம். அப்படிதானே? அதை அஜின் அழகாக சொல்லியிருக்கின்றான். என் பிள்ளை அழகாக தியரிட்டிக்கலாக சொல்லிட்டேன், அன்பு அப்படின்னு. இருவருக்கும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவர்களை வாழ்த்தலாம். அந்த அன்பு இருந்தால் போதும். எதையுமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படிதானே? நான் எவ்வளவு போட்டுட்டு வரேன், எவ்வளவு கொண்டுட்டு வரேன், எவ்வளவு சம்பாத்தியம் இருக்கிறது, அதெல்லாம் பிறகு. அன்பு இருந்தால் போதும். பணம் இல்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம், மனம் இருந்தால் போதும், அன்பு இருந்தால் போதும் என்பதை நம் பிள்ளைகள் அழகாக கற்றிருக்கின்றார்கள். இதைத்தான் திருச்சபையும் கேட்கின்றது. அவ்வளவுதான். அப்படிதானே? என்ன ஒரு கேள்வி, அஜின், காப்பி அடிச்சிருக்கிறியா? டெஸ்ட்டில் காப்பி அடிச்சிருக்கிறியா? ரெக்கார்ட் ஆகுது பார்த்துக்க. பிள்ளையும் போட்டு கேட்கும் போகிறோம் இப்போ. சரி, காப்பி அடிச்சிருக்கிறியா? அஜின் காப்பி அடிச்சிருக்கிறான். அஜின்சா காப்பி அடிச்சிருக்கிறேன். அப்போ பின்னால் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் காப்பி அடிச்சிருப்பான். காப்பி அடிச்சிருக்கிறீங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காப்பி அடிக்கிறது கைவந்த கலை. அஜின் எங்க பிள்ளை அருமையான பிள்ளை, நல் குணங்களை உடையவள், நல் அன்புக்கு சொந்தக்காரி, தூய்மையான உள்ளத்தவள். அவளிடம் இருக்கின்ற நல்ல பண்புகளை நீ என்ன செய்திடணும்?
கரெக்டான ஆன்சரை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி எதெல்லாம் எங்கள் பிள்ளைகிட்ட நல்ல பண்புகள் இருக்கிறதோ அதை அப்படி காப்பி அடித்துக் கொள்வாயா? கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். அப்பொழுது வாழ்வு இனிக்கும். அப்படித்தானே? அதே போல் அஜின்சா தம்பி, நேற்று பார்த்தேன், நேற்று இல்லை இன்னைக்கு பார்த்தேன், ஆபிரகாம் எவ்வாறு தன் காலணியை, இறைவன் அவருக்கு தோன்றும் பொழுது காலணியை களைத்தி விட்டுவிட்டு வா என்றார். இந்த பூமி புனித பூமியாகும் என்று. அதே போல் வேற யாரும் மாப்பிள்ளையும் நான் இது மாதிரி செய்ததை பார்க்கவில்லை. தன்னுடைய காலணியை பின்னால் கலத்தி வச்சிருக்கான் பாருங்க. அதாவது கடந்ததை எல்லாம் மறந்துவிடு, பூமி புனித பூமியாகும், நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இது என்பதை உணர்ந்தவனாக அஜின் அழகாக நல்ல ஒரு ஆண்மகன். அப்படித்தானே? வீரம் நிறைந்தவன், புத்தி கூர்மையுடையவன், அறிவு சார்ந்த எண்ணங்கள் நிறைந்தவன். அப்படித்தானே அஜின்? சரிதானே? அதை என்ன செய்ய வேண்டும்? அஜின்சா நல்ல சிந்தனைகளை அனைத்தையுமே நீ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? இதை செய்தாலே நம்மளுக்கு இடையில பிரச்சனை வருமா? பிரச்சனையே வராது. இதைத்தான் திரு அவையும் விரும்புகிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒன்றாய் வாழ வேண்டும், என்றுமே ஒன்றாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். நல்லதை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து மட்டுமல்ல அஜின்சா, நீ அவர்களுடைய குடும்பத்திலிருந்து உள்ளவர்களிடம் அனைத்து நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல சிந்தனைகளையும் நீனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அஜின், நீனும் என்ன பண்ணணும்? எங்கள் பிள்ளைகள் வீட்டில் உள்ளார் அனைவருடையும் நல்ல தாய்மார்கள், இந்த திரு அவைக்கு நிறைய உதவிகள் செய்பவர்கள், அழகாக பங்கேற்பவர்கள், எல்லா பண்புகளை, நல்பண்புகளை நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கெட்டதை விட்டு விடுவோம், நல்லதை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எது கிடையாது? பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் நல்லதை எடுத்துக்கொள்வோம், நல்லது இல்லாதவையை விலக்கி விடுவோம். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? அழகாக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிதானே? வெரி குட். பின்னால் இருக்கிறவங்களாம் இப்போ களைப்படைஞ்சிருப்பாங்க. எப்பா எங்ககிட்ட மட்டும் கேள்வி கேட்காம விட்டுட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இல்லை, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, விட்ட முடியுமா? சும்மா விட முடியாது. அப்படிதானே? சரி, பின்னால் இருக்கிறவங்கள எல்லாருமே மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணவங்க, சிஸ்டர்ஸை தவிர. ஓகே, அங்கே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, யாரெல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்ந்தால் எங்களை போல வாழ வேண்டும் அப்படின்னு யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். கண்ணு தெரிய மாட்டாங்க. தம்பி கொஞ்சம் கை தூக்குங்க. ஏ ஒன்று ரெண்டு கை, அதுவும் எப்படி இப்படி தான் தூக்குறாங்க. அப்படி ஜம்முன்னு தூக்குங்க. ரெண்டு கை தூக்கிருக்கு. 3 4 5 6 7 அடடா அடடா. அப்படிதானே? அஜின்சா, ஒருவேளை பல திருமணங்களில் நீங்களும் நானும் பங்கேற்க முயலலாம். இதே போல் நீங்கள் இருக்கப்படாது. எப்படி சொல்லணும்? வாழ்ந்தால் அஜின் போலவும் அஜின்சா போலவும் எங்களை போல் வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் வாழ்வை பார்த்து வாழ்ந்தால் யாரை போல் தான் வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ரோமியோ அண்ட் ஜூலியட் போல அல்ல. எப்படி? அஜின்சாவும் அஜினை போல உங்கள் இருவரும் இருக்கின்ற அந்த பெயர் பொருத்தம் இருக்கிறது அல்லவா, அதுவும் அருமை. அப்படிதானே? அதே போல் நீங்கள் என்றுமே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளை வாழ்த்தி வைகின்றேன். நன்றி. திரு அவை உங்களை இந்த அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வரவேற்கிறது. எழுந்து நின்று வாருங்கள். மணமக்களே, அவையின் பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அஜின்ஷா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்தவிதமான வற்புறுத்துதலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? ஆம், வந்திருக்கிறேன். ஆம், வந்திருக்கிறேன்.
நீங்கள் மணவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? ஆம், தயாராக இருக்கின்றேன். ஆம், தயாராக இருக்கிறேன். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? ஆம், வளர்ப்போம். ஆம், வளர்ப்பேன். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அஜின், இங்கே இருக்கும் அஜின்ஷாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? ஆம், சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் அஜின்ஷாவுக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன் வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? ஆம், வாக்களிக்கிறேன். அஜின்ஷா, இங்கே இருக்கும் அஜினை கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறீரா? சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? ஆம், வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசி உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, இம்மக்களின் அன்பையும் பிரமாணிக்கத்தையும் வெளிப்படுத்தும் இந்த தாலியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். என்றும் அன்பின் உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பதாக தந்தைவன் தூயாவியார் இந்த தாலியை ஆஸ்வதிப்பாராக. அஜின்ஷா, என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த தாலியை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அணிந்து கொள். அஜின், என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த தாலியை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் குடும்ப வாழ்வின் மேன்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கும் கருவிகளாக செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா,
திருமண பந்தத்தில் ஒன்றிணைந்த இம்மணமக்களை ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் இல்லற வாழ்வில் அன்பிலும் புரிதலிலும் நிலையான சமாதானத்திலும் நிலைத்திருக்கவும், இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவரையொருவர் தாங்குகின்ற தேற்றுகின்ற மனநிலையோடு வாழவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் திருவுருவே இறைவா, மக்கு பேறு ஆண்டவர் அருளும் செல்வம் என்ற இறைவாக்கின்படி இவர்களது அன்பின் கனிகளாக பிள்ளைகளை பெற்று தங்கள் குடும்பத்தை குட்டி திருச்சபையாக்கும் பேற்றினை பெற்றிட உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இத்தம்பதியரின் பெற்றோருக்காக மன்றாடுகிறோம். பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் தவறாமல் நிறைவேற்றும் அன்பு மனநிலையை இவர்கள் பெற்றிட உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் திருவுருவே இறைவா, இத்திருமண திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் நல்ல உடல் உள்ள நலன்களால் ஆசிர்வதிக்கப்படவும், தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பான மனநிலை பெற்றிடவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. இணையே நான் உனக்கு அளித்தேன் இறைவா என்று. இணையே நான் உமக்கு அளித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறையின்றி கொடுத்து நான்
என்னையே நான் உமக்களிக்கின்றேன். மனமுவந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதையே பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். இறைவா என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உணர்ந்தாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கிட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிரம்பிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மரபொற்றுமையின் இனிய நூத்தாலும் அமைதியின் முறிவுறா படைப்பாலும் நீ ஏற்படுத்தினீ. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அறிவினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றே. பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அடி செய்கின்றே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவை வளர செய்கின்றே. ஆகவே வானதூதர் மனிதர் அனைவரோடும்
நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண சைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சிடைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் கிறிஸ்துவின் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று நாங்கள் பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வண்டிப்பா எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புள்ளவர்களே, நம் எல்லாருடைய மத்தியிலும் கணவன் மனைவியாக அன்பு உடன்படிக்கை செய்து இணைந்துள்ள அஜின்சா அஜின் ஆகிய இவர்களை இறைவன் ஆசியை பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று தாழ்மையுடன் மன்றாடுவோம். இவர்கள் திருமண அருள் அடையாளத்தால் வளம் பெற்று கனிவுடன் இவர்கள் நிறைவுடன் வாழ ஆண்டவர் கனிவுடன் உதவி செய்ய நாம் எல்லாரும் இந்நேரத்திலே செபிப்போம். அருட்பணியாளர் இவர்களுக்கான சிறப்பு மன்றாட்டை சொல்கின்றார். இறைமக்கள் மிக உருக்கமாக இந்த புதுமண தம்பதியருக்காக மன்றாடுவோம். தூயவரான தந்தையே, உலகனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் அஜின்சா மீதும் இவருடைய கணவர் அஜின் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூயாவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. இதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம்பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாய் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமை மிக்க முதுமை எய்தியபின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையும் தரும் சமாதானம் பெற்றவர்களாக அன்போடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே திருமணமாகிய அஜின்சா அவர்களுக்கு
அருளையும் புது வாழ்வையும் நிறைவாக தருகின்றவர். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த இனிய விருந்துக்கும் அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குவே. புது சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ புறமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ புறமாகுது. என்னையாளும் நினைவெல்லாம் நீங்கள் குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. அன்புக்குரியவர்களே, இன்று நம் பிள்ளைகளுக்காக ஜெபித்தவர்கள் அருள் தந்தை ஆண்ட்ரூ அவர்கள். நமக்காக மட்டுமல்ல, எங்களை போன்ற குருமானவர்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்து, தந்தையாக இருந்து வழிநடத்துகின்றார்கள். அவளுடைய வரம் கிடைப்பதே பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாக நம்ம பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. தந்தை அவர்களுக்கு இந்த பங்கோடு இணைந்த ஒரு நெருக்கமும் உண்டு. எங்களை இளம் குருக்களை ஆதரித்து பண்பு பாராட்டி ஒரு நட்புறவில் எவ்வளவுதான் முதியவர்களாக இருந்தாலும் எங்கள் நிலைக்கு வந்து எங்களை பாராட்டி எங்களோடு பயணிப்பவர்கள் தந்தை அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை டேவிட் அவர்கள் உங்களுக்கு தெரியாவில் மாத்திரை விலையினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கின்றார்கள், அப்படித்தானே? தந்தை அவர்கள் நாங்கள் படித்த குருமடத்தில் எங்களுக்காக விவிலியத்தை கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசானாக இருந்து இப்பொழுதும் பங்குகளில் வந்தால் அங்கே போய் டீச்சிங் பண்ணுறது ரொம்ப கடினம். இருப்பினும் அவர்களுக்கு எங்களுடைய பயணத்தில் நிறைவாக அவர்களுடைய அறிவார்ந்த ஆற்றலினாலும் ஆன்மீக பாதைகளையும் எங்களை இப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த மண்ணிற்கு வட்டத்திற்கு வந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தமைக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக பெயர் அமைவது கடினம். ஆனால் இன்றைய திருமணத்திலே எப்படி தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அஜின்சாவை? அஜின்சா. ஆகவே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆலமரம் போன்று வளர்ந்து கிளைகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்து வாழுங்கள். நம்முடைய பழைய பிஷப் இருக்கிறாங்கள, நம்ம பீட்டர் ரெமிஜியஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள நீங்கள் பார்க்க போனால் கேட்பாங்க, எத்தனை அதிசயம் செய்திருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. எத்தனை அதிசயம் செய்திருக்கீங்க? அப்போ இந்த மாதிரிலாம் அப்படி நிற்போம். எத்தனை குழந்தை பெற்றிருக்கிறீங்க என்ன கேட்பாங்க. ஆகவே நீங்கள் பல அதிசயங்கள் எல்லாம் செய்து இந்த உலகை அழகுபடுத்துங்கள். கடவுள் உங்களுக்கு அருள், அன்பு, அமைதி, பிள்ளை செல்வம், பொருள் செல்வம் என்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு அளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய வளர்ச்சிகளும் மகிழும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம்.
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மடியார்கள் இவர்கள் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தின் ஆற்றல் இவர்களில் வளர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்த இத்திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவிழமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தம் ஆசி நிறைவாய் அளிப்பாராக. திருச்சபை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அன்பை இடையறாது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகிர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை
சபையின் மீது அன்பு வைத்தது போலே ஒருவரை ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. ஹே காணா ஒரு கல்யாணத்தில் வாங்க நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சது தானுங்க. இங்கு எந்த குறையும் இல்லை, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்லை, தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக் கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கல்யாணம் கல்யாணம் இது நம்ம வீட்டு கல்யாணம். இயேசு ராஜா இருக்கும் எங்க வீட்டு கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் இது காணா ஒரு கல்யாணம். உறவுகள் நிறைவாய் மாறும் எங்க வீட்டு கல்யாணம். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா? உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா? திக்கு முக்கு ஆடி போகின்றே. நீர்வீழ்ச்சி நெற்றியின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும். உருவம் தொடங்கி நுனி பாதம் வரை. எங்கேயோ பிறந்த என் அன்பே, என்னை தேடி வந்ததே போதும். இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினும் மினுக்குமே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடம்
அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லல்லே அல்லடூ செதற பதற உடுவன ஒதற அல்லல்லே அல்லடூ ஊரும் பிளட் 10,000 மாறாவ கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வர்த்தங்களா பார்த்தா அத்தனையும் வர்த்தினுதான் ஆக ஒன்னம் சிலவா யாரும் இல்ல செஞ்சு வச்சு ஜஸ்ட் அனதர் பர்சன் நீ பார்த்தா இச்சவலா ஹிஸ்டரியா கேட்டா மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான் ஒரலையவ கலையவ அழகிய நிலவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா தொட்டாட பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாலா ஹே சுட்டாட புல்லட்டானா தெரிகிற சல்து கோனே சாலா அந்த சில்லி ஆயா கோலா ஆயே ஹோ ப்ராப்பர் ஸ்டைலா ஒரா காலி நான் போடுற வெளியில க்ளோஸ் ரைட்டா டைட்டா குடுகிற மோஸ் மன்னனா வந்தனா ஊரலற கண்ணனா தொட்டனா பூமலற என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜனா ராவண ராவணா धीमा 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 இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு சின்ன மருமகளே பக்கத்துல நாம் அடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 தீமா
தெருவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெல்ல சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நாம் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 உசுரோட வாசம் பிடிக்கிறேன். கேட்டா நீதானோ நேரமெல்லாம் நீதானோ தினம் நீ தூங்கும் வரதா என் வாழ்க்கையே விடிஞ்சுவோம் பேச்சொலி கேட்டாதான் எடுப்பேன் மூச்சையே உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விடுமா கொல்லாதே கண்ணின் ஓரமா
பிடிக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் உனக்காக வாழ நினைக்கிறேன் மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன் ஒரு 100 வருஷம் பேச நினைச்ச தோளில் தூங்கிடுவேன் உனக்காக 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 வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் கண்ணோடு கண்களை கண்ட நொடி 1000 பேரலை வீசிடுதே இன்னமும் இன்னமும் பார்க்க சொல்லி நெஞ்சமும் கெஞ்சிடுதே பார்வையில் கண்டிக்கும் வாசக்காரி பாசத்தில் தண்டிக்கும் மாயக்காரி உன்னோடு கை கோர்த்து நான் நடக்க ஆவல் கூடுதே உள்ள ஒளிஞ்ச என் காதல் எல்லாம் கள்ளத்தனம் என தென்படுதே இந்த நொடி இப்படியே நின்றிட ஆசையடி மின்னலென வந்து நின்ற பெண்ணழகே மின்மினியாய் மின்னுகின்றேன் உனது அருகிலே மின்னலென வந்து நின்ற பெண்ணழகே மின்மினியாய் மின்னுகின்றேன் உனது அருகிலே கூந்தல் மூடி தொட்டு உரசும் தூரத்தில் உன் வீரல் பற்றி அந்திப்பகல் வாழும் யோகம் கேட்கிறேன் நானே ராவில் உந்தன் பூவிழி துஞ்ச தூக்கம் விட்ட உன்னை நான் கொஞ்ச என்னோட இதயமும் ஏங்குதடே என்றால் என்னுள்ளே ஏதேதோ என்னாவில் பேச்சு தீராதோ ஓவியம் போல் சேரலாம் காவியம் போல் வாழலாம் மின்னலென வந்து நின்ற பெண்ணழகே மின்மினியாய் மின்னுகின்றேன் உனது அருகிலே மின்னலென வந்து நின்ற பெண்ணழகே மின்மினியாய் மின்னுகின்றேன் உனது அருகிலே எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீயே தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன் கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில்